வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்டர் அஜித் குமார் அவர்களுடைய விடாமுயற்சி படப்பிடிப்பு இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அது முடியவே இல்லை. ஆனா அவருடைய அடுத்த படம் டாக்ஸா கன்ஃபார்ம்டா ஆதித்ய ரவிச்சந்திரன் இருந்தார் இல்லையா? ஸோ அந்த படத்துக்கான அஃபிஷியல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. போஸ்ட் பெருசா இம்ப்ரெஸ் ஆகல, டைட்டிலும் பெருசா எனக்கு இம்ப்ரெஸ் ஆகல. கோட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த ஒரு டைட்டிலும் இங்கிலீஷ் டைட்டிலா இருக்கு. குட் பேட் அக்லின்னு சொல்லிட்டு படத்தினுடைய டைட்டிலா அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி கோட்ல இருந்து சில இன்ஃபர்மேஷன் ஆர்டிக்கல் மூலமா வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா, இந்த ஒரு படத்துல கேமியோவா ஆக்ட்ரஸ் திரிஷா அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு டைம்ல சாங் ஷூட்டும் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா எப்படி இருக்கும், உங்க எக்ஸ்பெக்டேஷனை ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி எல்லாருமே நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க, விடாமுயற்சிக்கான படப்பிடிப்பே முடியல, அவருடைய அடுத்த படத்திற்கான அஃபிஷியல் அப்டேட்டே அறிவிச்சிட்டாங்க. நம்ம ஆளுடைய படத்துக்கான அப்டேட் எப்போ வரும், 69 இயக்குனர் யாரா இருக்குன்னு இன்ன வரைக்கும் நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியலையே அப்படின்னு தானே எல்லாருடைய மனநிலையும் இருக்கு. சினி சைடு ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் சடனா எனக்கு ஆஃப்டர்நூன் கால் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாரு. உங்க ஆளுடைய அடுத்த படத்தினுடைய இயக்குனர் யார் தெரியுமா அப்படின்னாரு. சொல்லியா, தெரிஞ்சா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க என்னன்னா, இப்போ ஆபீஸ் போட்டு ஸ்டோரி டிஸ்கஷனு தளபதி 69க்காக நடந்துட்டு இருக்கான். அப்படி நடந்துட்டு இருக்குன்னா இயக்குனர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வேற யாரு, அட்லி தான் கன்ஃபார்ம் ஆயிருக்காரு. படத்தினுடைய டைட்டில் ஆலப்புறம் தமிழன் தான் பேசிக்கிறாங்க அப்படி இப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணாரு. ஆக்சுவலா ரொம்ப நாள் முன்னாடி இதுதான் நானும் சொல்லிட்டே இருக்கேன். தளபதி 69ஓட விஜயனோட கூட கடைசி படமா இருந்தா அது அட்லி நான் பண்ணா பெருசா இருக்கும், செம்மையா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவரை பொலிட்டிக்கலுக்கு என்ட்ரி ஆகிறாரு. அட்லி ஆலப்புறம் தமிழன் டைட்டில் அப்பவே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு காம்போ அந்த மாதிரி அமைஞ்சா செம்மையா இருக்கும்னு நான் சில வீடியோக்களில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் நடக்க வாய்ப்புகள் இருக்குமோ, சினி சர்க்கிள்லேருந்து கால் பண்ணி நமக்கு சொல்லும் போது நடந்துருமோ, நடந்தா ஐம் ஹாப்பி. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. கூடிய விரைவில் அந்த படத்திற்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் நாம் எதிர்பார்க்கலாம்.